ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.3ல 4th 9th சம் பார்க்க போகிறோம். கொசிகன் ஏ மைனஸ் சைன் ஏ இன்டூ சீக்கன் ஏ மைனஸ் காஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 1/tan ஏ ப்ளஸ் காஸ் ஏ. இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ண சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளிஃபை எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் செப்பரேட்லி, இந்த சைடு செப்பரேட்டாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரெண்டு ஆன்சர் ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்வோமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு? cosecant A minus sin A into secant A minus cos A. ஓகேவா? இதை என்ன எழுத போகிறோம்? cosecant Aக்கு என்ன எழுதுவோம்? 1/sin A மைனஸ் sin Aக்கு என்ன எழுதுவோம்? sin A அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இங்கே என்ன எழுத போகிறோம்? சீக்கனுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? 1/cos A மைனஸ் இங்கே cos A அப்படியே இருக்கட்டும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1/sin A, இது வந்து sin A இன்ட்டு sin A வந்து sin ஸ்கொயர் ஏன்னு வந்துடும். காமன் டிவைடட் பை sin A. இது வந்து நடுவில் இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்ட்டு இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை காஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 - cos ஸ்கொயர் A டிவைடட் பை cos A. கரெக்டா? ஓகே, இப்போ என்ன எழுத போகிறோம்? 1 - sin ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? cos ஸ்கொயர் A போட்டுடலாமா? டிவைடட் பை sin A. அதே மாதிரி 1 - cos ஸ்கொயருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? sin ஸ்கொயர் போட்டுடலாம், டிவைடட் பை cos A. இப்போ வந்து கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணால் ஒரு cos Aவும் ஒரு cos A, ஒரு sin A ஒரு sin A கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் வந்து மேலே வந்து ஒரு cos A இருக்குது, ஒரு sin A இருக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்தோம்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்கிது? 1/tan A ப்ளஸ் cot A. ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1 இந்த tan Aக்கு பதிலாக sin A பை cos A ப்ளஸ் cot Aக்கு பதிலாக என்ன எழுதலாம்? cos A பை sin A. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 போட்டுட்டு இதுக்கு வந்து எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமன் டினாமினேட்டரில் கீழே இருக்கிறது அப்படியே எழுதுவோம். என்ன எழுதுவோம்? cos A இன்ட்டு sin A எழுதுவோம். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை என்ன வரும்? sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A. அது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னவா பண்ணுவோம்? 1 இது வந்து 1 திருப்பி cos A இன்ட்டு sin A சொல்லுவோம். இப்போ வந்து டினாமினேட்டர் டிவிஷனில் வந்துருக்கா? டிவிஷன் பண்ணால் என்ன பண்ணணும்? 1 இன்ட்டு cos A இன்ட்டு sin A டிவைடட் பை 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் 1 ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? cos A இன்ட்டு sin A தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தா ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் ஈக்குவல் ஆகுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு cos A sin A, இதுவும் வந்து கீழே என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு? cos A sin A.